வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் அந்த நாளில் இன்று என்ற தொடரிலே கடந்த காலங்களில் இதே தேதியில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தன என்று ஆசை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று ஜூன் 6. குஸ்டாவ் வாசா என்ற ஸ்வீடன் மன்னர் டென்மார்க்கின் ஆட்சியிலிருந்து ஸ்வீடனை விடுவித்த நாள் ஸ்வீடனின் தேசிய தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆண்டு 1523. 1809 இதே நாளில் ஸ்வீடன் புதிய ஜனநாயக அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டது. யங்மேன் கிறிஸ்டியன் அசோசியேஷன் என்ற YMCA லண்டனில் ஜார்ஜ் வில்லியம்ஸ் அவர்களால் துவங்கப்பட்டது. ஆண்டு 1844. நெதர்லாந்திடமிருந்து இந்தோனேஷியா சுதந்திரம் பெற போராடியவரும் இந்தோனேஷியாவின் முதல் குடியரசுத் தலைவருமான சுகர்னோவின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1901. சிவாஜி நடித்த வசந்த மாளிகை, ரஜினி நடித்த தனிக்காடு ராஜா ஆகிய படங்களை தயாரித்த டி. ராமாநாயுடு பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1936. 13 மொழிகளில் 150க்கும் மேற்பட்ட படங்களை தயாரித்து கின்னஸ் சாதனை புரிந்தவர் இவர். உயரிய தாதா சாஹேப் பால்கே விருது, பத்மபூஷன் விருது ஆகியவை வழங்கி கௌரவிக்கப்பட்டார். கோ திரைப்படத்தில் என்னமோ ஏதோ என்ற திரைப்பட பாடலை பாடிய சென்னையைச் சேர்ந்த பின்னணி பாடகர், கிதார் இசைக்கலைஞர் ஆலப் ராஜு அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1979. சிறந்த பின்னணி பாடகருக்கான பிலிம்பேர் விருது இவர் பெற்றுள்ளார். தமிழ் சிறுகதைகளின் திருமூலர் என புதுமைப்பித்தனவர்களால் பாராட்ட பெற்ற தமிழ் எழுத்தாளர் மௌனியின் நினைவு நாள் இன்று. ஆண்டு 1985. மணிக்கொடி இதழ் முதல் கசடதபர இதழ் வரை தொடர்ந்து எழுதி வந்தார். தாயில்லாமல் நான் இல்லை, பொன்மகள் வந்தாள், ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் போன்ற அருமையான திரைப்பட பாடல்களை எழுதிய பாடலாசிரியர் ஆலங்குடி சோமு அவர்களின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1997. உயிரோவியப்பாணி ஓவியங்கள் வரைவதில் முன்னணி ஓவியராக திகழ்ந்த திரு எஸ். இளையராஜா அவர்களின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2021. லலித் கலா அகாடமி விருது உட்பட பல விருதுகளை இவர் பெற்று பெருமை பெற்றுள்ளார். கொரோனாவில் மரணமடைந்த அவரது கலை இன்னும் நம் கண்களில் வாழ்கிறது. தொடர்ந்து அந்த நாளில் இன்று என்ற இந்த தொடரை பார்த்து மகிழ்வோம். ஆர்வமுள்ள பிறருக்கும் இதனை பகிருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.